அடுத்ததா ஏகேஎம் கிங் அப்படின்றவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தமிழ் அழியணும், தமிழ்நாடு அழியணும், அதானே உங்க ஆசை. அதுக்குத்தானே பிரிட்டிஷ்காரனுக்கு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க, உங்க ஆசையாவது நிறைவேறட்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. தமிழ் வந்து அழிஞ்சு போயிருமா? தமிழ் அழிக்க முடியுமா நம்மளால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் வந்து இன்னைக்கு நேத்துக்கு உருவாகல, பல ஆயிரம் வருடங்களாக மக்களுடைய புழக்கத்தில் இருக்கிற ஒரு வாழும் மொழியா இருக்குது. எகிப்துல உள்ள கொசர் அல் கதீம் அப்படின்ற இடத்துல கிபி 100 காலகட்டத்தை சார்ந்த உடைந்த பானைகள் வந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்த பானைகள்ல இருக்கிற எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ். பல ஆயிரம் வருடங்களாக உலகில் பல்வேறு இடங்கள்ல வந்து வணிகம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த தமிழர்களுடைய இந்த மொழியை ஒரு தனிநபராலேயோ அல்லது ஒரு கூட்டத்தாலேயோலாம் அழிக்க முடியாது. ஏன்னா இது அத்தனை வருடங்களா இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கு. எகிப்திய மொழியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காப்டிக் அப்படின்னு சொல்ற ஒரு மொழி வடிவத்துக்கு அது மாறிடுச்சு. ஆனா வந்து அந்த பண்டைய எகிப்திய மொழி வந்து பேச்சு வழக்கிலும் இல்லாம அது எப்படி பேசுவாங்கன்னு தெரியாம அந்த பண்டைய எகிப்திய மொழி வந்து அழிஞ்சு போச்சு. எகிப்திய மொழி கூட அழிஞ்சு போச்சு. அந்த எகிப்து மொழி பேசிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே இருந்த தமிழ் மொழியை இன்னும் நாம பேசிட்டு தான் இருக்கிறோம். சரி, ஒரு மொழி வந்து எப்ப அழியும் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ ஒரு மொழி வந்து புனிதமான மொழி, அந்த மொழியை ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் பேசணும், ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்களோ, அப்படி கொண்டு வரப்படுகிற மொழிகள் மட்டும்தான் அழிஞ்சு போகும். இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயும் தமிழ் வந்துட்டு உள்ள நுழைஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க நவீன பொருட்கள் எல்லாத்துக்குமான தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஏகப்பட்ட கலை சொற்கள் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மொழியா தமிழ் இருக்கிறதுனால இந்த தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது.